ஒருத்தன் பசுமாட்டை அடிச்சு கொல்றதே வியாபாரமா வச்சுட்டு இருக்கிறவன் ஒரு நாள் ஒரு பசுமாட்டை அடிக்கணும்னு ஓடுறானா. அது கோயில சுத்திட்டு பிரதட்சணமா சுத்திட்டு ஓடுறது இவன் பின்னாடியே ஓடுறானா. இவன் எதுக்கு ஓடுறான்? அதை அடிக்கணும்னு ஓடுறான். அதை பிடிக்கணும் அடிக்கணும்னு ஓடுறான். அது பயத்துல ஓடுறது. ஓடுற மாட்டுக்கும் தான் பிரதட்சணமா போயிட்டு இருக்கோம். ஒரு தேவாலயத்தை கோயில சுத்தி வரும்னு தெரியாது. துரத்தி போற இவனுக்கும் அது தெரியாது. ஆனா பகவான் கையில எப்படி தைரியம் பெண்ணுமா உட்காந்துருப்பாரு. வேணா அவன் தைரியமா உட்காந்து கோயில சுத்தி வந்தான். நான் போய் கேட்டேன், என்னப்பா இப்படி எழுதுறீ? என்ன இப்படி சுத்தினா தான் உண்டுன்னாரு. தெரிஞ்சு ஒரு நாள் அவன் சுத்த போறதே கிடையாது. ஏதோ தெரியாதனமா சுத்தினானா இல்லையா? நீ அதுக்கு பதில் சொல்லு. சுத்தினா அவ்வளவுதான் போரும் அப்படிங்கிற. இங்க ஒரு ஆட்சேபம் எழுகிறது. இந்த மாதிரினா எல்லா பேரையும் அனுகிரகம் பண்ணிட முடியாதா? சர்வமுக்தி பிரசங்கம் எல்லாம் சொல்லுவாங்க. இத்தனை பேருக்கும் தான் பண்ணிடலாம். அப்படி பண்ணான்னா இந்த மாதிரி கூட பண்ணாதான் 1000 பேர் இருக்காங்க. பசுமாட்டை துரத்தின் போற வியாஜத்தால கோயில சுத்துறது கூட பண்ணலன்னா உங்களை எதுல கொண்டு போய் வைக்கிறது இப்போ சொல்லுங்க. அதுக்காக அடிக்க பசுமாட்டைக்கு ஒரு பிரலட்சமா போறதான்னு பார்த்துட்டு அடிக்க போனா நன்மை உண்டு. அடிக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். அதை கூட பண்ணாதான் எவ்வளவு இருப்பான். அவர் தெரியாமல் செய்த நன்மைக்கு பலன் உண்டான காஞ்சி சுவாமி அழகா எழுதுறாரு. ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஜுரம் வந்துருச்சுன்னா ஜுரத்துல பினாத்துகளா எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. சில பேர் இருப்பாங்க எவ்வளவு பெரிய ஜுரம் வந்தாலும் அப்படியே மூடிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஆகாத்தையும் ரொம்ப அதிகம் அப்படின்னு. லேசா வந்தாலும் அவ துடிக்கிறத பண்ற இந்த அலப்பறைங்கிற அவர்கள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது பார்த்தாங்க நமக்கு 1-2 வாட்டி பார்த்தோம்னா பழகிடும். 3ஆம் தடவை இருந்தா இருக்கும் தானே சரியாயிடும். பழகிடும். முதல் தடவை ரொம்ப நடுங்கி படுவீங்க. நான் யாரும் என்னெல்லாம் சொல்ல நான் பயந்து மாதிரி. அதனால நீங்களெல்லாம் புரிஞ்சுக்காதீங்க. சில பேர் பார்த்தோம்னா ஒரு 2-3 வாட்டியில பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் அது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? சுவாமி எழுதுறாரு. அவனுக்கு சுவாமி கொடுத்து பினாத்தரன்னா அதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? அவனுக்கே தெரியுமா அவன் என்ன உணர்றான்னு அவனுக்காக தெரியுமா? தெரியாதுதான். ஏதோ உடனே இருப்பான் அவன் பாட்டுக்கு. எதுவுமே தெரியாது. அதுக்கு ஏதாவது பலன் உண்டா? பயன் உண்டா? அதுக்கு ஏதாவது பொருள் உண்டான கிடையாது தானே. நீங்களே கூப்பிட்டு நல்லா சொல்லிட்டு இருந்த தெரியுமா? அவனுக்கு புரியல. என்னமோ உலகிட்டு இருந்த அப்படின்னா அவனுக்கும் தெரியாது, நமக்கும் அது புரிஞ்சிருக்காது. கேட்டவாளுக்கும் புரிஞ்சிருக்காது. சொன்னவனுக்கு சொன்னதே தெரிஞ்சிருக்காது. அத மாதிரி இவன் மாட்டு பின்னாடி போனா தனக்கு பிடிச்ச ஒரு பெண்மணி கோயிலுக்குள்ள போறான்னா கூடவே போயிட்டு வந்தான். இன்னும் அழகா எழுதுற சூதாடுறவன் ஒரு தன் வீட்டு வாசல்ல பந்தல் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். சூதாடுறவன் இடம் வச்சிருக்கான். அவர் ராத்திரி அவர் எழுதுறான். எவ்வளவு நாளையானாலும் தூங்க போய்த்தானா அப்படின்னு எழுதுறேன். ராத்திரி எத்தனை நாளை சூதாடி முடித்தாலும் கடைக்கும் வரும்போது தூங்கத்தானே போகணும். உள்ள போன அப்புறம் தீர்த்த யாத்திரையா போறவாள் ஒரு 10 நிமிஷமோ 1/2 மணியோ 1 மணி காலமா அந்த தென்னையில படுத்துட்டு போவாள். பக்தர்கள்லாம் பெருமாள் டைரி உடனே எடுத்துருவாங்க. என் பக்தர்கள் படுத்துட்டு போகணும், இடைப்பாரிட்டு போகணும். அவன் வாசல்ல பெரிய பந்தல் போட்டு என்னமா திருண்ண கட்டி வச்சிருக்கான். முழுசு போட்டு அதுல நாம போய் சொல்றோம், சுவாமி அந்த சீட்டா இடத்தா வச்சிருக்கான் சுவாமி வாசல்ல சூதாடின்றத 1/2 மணி முன்ன நடந்தது நீ பாக்கலையான்னா கீழே பதில் சொல்லிட்டேன். நாம செய்கிற அபராதங்களை அவர் பாக்குறது இல்லை. அவர் நாங்களே இருந்தோம். இப்ப எதை பார்த்தேன் 4 பேர் படுத்துட்டு இருந்தாலே பக்தா நல்லா படிச்சுன்னு பண்ணி திருமண் காப்புகள் துலங்க படுத்துட்டு இருந்தாலே அதெல்லாம் பார்த்தேன். கொடுத்தாங்க ஒண்ணு. இப்ப நம்ம கேள்வி கேட்டது என்ன, ஜுரத்தில் ஒருத்தன் குழந்தைன்னா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாம பண்ணதெல்லாம் எப்படி சொல்லலாம். உனக்கு தான் தெரியாது, அவனுக்கு தெரியும். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான